ஹாய், இன்றைக்கி வீடியோ குக்கிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் கடையில் வேலை நிறையா இருக்குது. எண்ணெய் ஆட்டணும், இப்போ மசாலா கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதனால் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. காளான் பிரியாணி தாங்க செஞ்சுட்ருக்கேன். ஃப்ரிட்ஜில் 2 பேக்கெட் காளான் இருந்தது. பிரியாணி செய்தா குழம்பு வைக்கத்தான்னு பசங்கள்கிட்ட கேட்டேன். பிரியாணியே செஞ்சுருங்கம்மான்னு சொன்னாங்க. சரி, நமக்கும் வேலை மிச்சம். குழம்பு வச்சா ரசம் வைக்கணும், சாப்பாடு தனியாக வைக்கணும். இதெல்லாம் ஒரே வேலையாக முடிஞ்சதுன்னு பிரியாணி தான் தாளிச்சிட்ருக்கேன். அப்படியே சைட் பை சைட் கிச்சன் கவுண்டர் டாப்பு இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவி கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நானும் போய்ட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். பசங்களுக்கு அப்படியே சாப்பாடு போட்டு விட்டா சாப்பிட்டு விளையாண்டுட்ருப்பாங்க. நம்ம கடைக்கு கிளம்பிடலாம். நைட்டு செஞ்ச சப்பாத்தி 4 மிச்சம் இருந்தது. அதை அப்படியே முட்டை போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். கடைக்கு கிளம்பிடலாம் வாங்க. கடைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு மாவு 2 பேர் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இட்லி மாவுலாம் அரைச்சி கொடுத்துட்டு எண்ணெய் ஆட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மிஷின் செக்கு போட்டுட்டு அடுத்த மிஷின் போடுறதுக்கு வெளியில் கடலையெல்லாம் கொட்டி காய வச்சுட்டேன். அப்படியே தெளிய வேண்டிய எண்ணெயெல்லாம் எடுத்து வெயிலில் வச்சுட்டேன். எண்ணெய் ஆட்டும்போது தண்ணி பார்த்திங்கன்னா பார்த்து அளவாக தான் தெளிக்கணும். கொஞ்சம் எச்சா போச்சுன்னா பிசு பிசுன்னு ஓடும், எண்ணெயே இறங்காது. கம்மியாக போச்சுனாலும் பவுட்ரு மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்போயும் எண்ணெய் தண்ணி தெளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் தெளிக்கணும். 2 செக்கு எண்ணெய் ஆட்டி வச்சுட்டு புண்ணாக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. இதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். 3 மணி போல் வெளியில் கிளம்பிட்டேங்க. மளிகை சாமான்லாம் கொஞ்சம் லிஸ்ட்டு காலையிலே ஃபோன் பண்ணி போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வர வழியில் அக்கா பொண்ணு இந்த ஃபலோடா வேணும்னு கேட்டிருந்தேன். வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே எல்லாம் மூட்டையெல்லாம் பிரித்து பில்லெல்லாம் கரெக்டாக இருக்க வாங்கி வந்த பொருளாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டீ போட்டு ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு சரி மசாலாலாம் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி எல்லாம் அளந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து தான் போட்டு வறுத்துட்ருக்கேன். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய், பச்சரிசி இது எல்லாமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் போட்டு அரைச்சி நல்லா பவுடரை அரைச்சி வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணலான்ட்டு மல்லித்தூள் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை எப்பயுமே காய வச்சு ஸ்டாக் வச்சுருப்பேன். கருவேப்பிலை, செலவு ஜாமான், ஜீரகம், மிளகு, மல்லி எல்லாமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து மிஷினில் போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் உட்காந்து எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு ஒன்றா எண்ணெய் ஆட்டுற வேலை வச்சுப்பேன், இல்லைன்னா மசாலா ரெடி பண்ணுற வேலை வச்சுப்பேன். 2 ஒட்டுக்கா என்னால் செய்ய முடியாது. நான் மட்டும்தான் தனியாக செய்யணும். ஆனால் நாளைக்கு மல்லித்தூள் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, 2 கிலோ கொடுத்தே ஆகணும். அதனால சரி மல்லித்தூள் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேங்க. இன்றைக்கி டே இப்படி தான் எனக்கு ரொம்ப பிஸியாக போச்சு.